அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். ஒரு 15 நாளுக்கு முன்னால் மதுரையில் துரைசாமி நகர் பகுதியில் பொன்மேனி பகுதியில் உள்ள ஒரு இடத்துக்கு வாஸ்து சரி பண்ண போயிருந்தோம்யா. போயிட்டு வந்துட்டு சில விஷயங்களை சொல்லிவிட்டு, இந்த ரொம்ப சிரமமாக இருக்கு பாருங்க, சுபகாரிய தலங்களான அந்த மாதிரி இடங்களெல்லாம் சில சின்ன சின்ன பரிகாரங்கள் சிம்பிளாக பற்றி பொறுத்துங்க, இந்த இடத்துல பற்றி பொறுத்துங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது வழக்கம். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துருந்தான். சொல்லிவிட்டு நீங்கள் 15 நாள் கழித்து என்ன நடந்துச்சு, என்ன சுபகாரியம் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு வந்தேன் எல்லாருக்கும். ஆனால் நம்ம அதை வந்துட்டு கட்டாயப்படுத்துறது, அது அவங்க இஷ்டம். ஆனால் நடக்கும்ன்றத முன்னோக்கூடியே நம்ம சொல்லுகிறோம். அதுதான் பாயிண்ட். அப்போ பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க திடீர்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 15 நாள் கழிச்சு ஃபோன் பண்ண சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சோம். ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு சுப செய்தி வந்தது அப்படின்னாங்க. சந்தோஷம். இரண்டாவது, அவங்க வீட்டில் வச்சுட்டு சில மருந்துகள்லாம் வைப்பாங்க, ஆயுர்வேதம், அந்த சித்தா மருந்துகள். அதை நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்படி பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. போய் நல்லாயிருக்கும் வியாபாரம். முதல்ல டல் அடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது நல்லா இருக்குங்க, திருப்தியாக இருக்குது, இன்னும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னாங்க. வரும், படிப்படியாக வரும் அப்படின்னு சொன்னோம். அது ஒரு நம்ம சென்னுதலோட நற்செய்திகள். அதுக்கடுத்து ஒரு கடை வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ திருப்தி இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் நம்ம போய் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம். இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குங்கய்யா, அது வந்துட்டு நல்லா ஓடும் அப்படின்ற அளவில். இப்போ முதல்ல டேர்ன் ஓவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கனாக்க, வாஸ்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், மக்களுடைய வாழ்க்கையில் இன்வால்வ் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆக நம்முடைய கஷ்டங்களுக்கும், நம்மளுடைய தீமைகளுக்கும், நம்மளுடைய நஷ்டங்களுக்கும், சுபகாரிய தடைகளுக்கும், வருத்தங்களுக்கு எல்லாமே வாஸ்துவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் காரணமாகிய மூலமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஈசானிய பகுதி, அதை சுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை எப்பயுமே வணங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் எளிதாக நடக்கும். ஆக பழையபடி நம்ம சொல்கிறது, ஈசானியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பலன் நீங்கள் வச்சு பார்த்தா தான் தெரியும். வணக்கம்.